ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துல இந்த புதிய நாளிலும் காலை வேளையில உங்களோடு கூட தொடர்பு கொள்ள தேவன் கொடுத்த வாய்ப்புக்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவருடைய கிருபையும் தயவும் இரக்கவும் இந்த நாளில உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்தி ஆசீர்வதிப்பதாக. இன்று நாம் தியானிக்க இருக்கிற வசனம் 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும் போது, இங்கு ஏலி அன்னாளை பார்த்து சொல்லுகிறதாய் சொல்லப்படுகிறது. நீ இஸ்ரவேலின் தேவனிடத்துல கேட்ட உன் விண்ணப்பத்தின்படியே அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்று சொல்லப்படுகிறது. இந்த நாளில இந்த வாக்குத்தத்தத்தின் மூலமாய் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். ஆண்டவரிடத்துல நீங்க கேட்ட உங்களுடைய ஒவ்வொரு விண்ணப்பத்திற்கும் அவர் உங்களுக்கு செவி கொடுக்கிறவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, ஆண்டவரிடத்துல நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற, இல்லை என்று சொன்னால் தேவனிடத்துல கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் அவர் பதில் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த கால வேளையில ஆண்டவர் அதனால் உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறவராய் இருக்கிறார். இந்த வசனத்தை நாம் தியானிக்கும் போது, அன்னாள் தேவனுடைய பாதபடியில் அழுந்து தன்னுடைய விண்ணப்பத்தை ஏறெடுத்து கொண்டு இருக்கும் போது ஏலி அன்னாளை பார்த்து சொல்லப்படுகிறது. இந்த வசனத்தின் மூலமாய் தேவன் உங்களோடு கூட என்னோடு கூட இடைபடுகிறவராய் இருக்கிறார். இஸ்ரவேலின் தேவனிடத்துல கேட்ட உன் விண்ணப்பத்திற்கு அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்று சொல்லப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். ஆமென். ஆண்டவரிடத்துல நீங்கள் வேண்டிக் கொண்டிருக்கிற, இல்லைன்னா நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற ஒவ்வொரு நன்மைகளை தேவன் இந்த கால வேளையில கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். கீழே இருக்கிற பகுதிகளை வாசிக்கும் போது அன்னாளின் விண்ணப்பத்திற்கு தேவன் பதில் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். நெடுநாட்களாய் ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு குறிப்பிட்ட காரியத்தை வைத்து நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேனே, எனக்கு அற்புதம் இல்லையே என்று நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீர்களா? தேவனுடைய பாதபடியில உங்கள் விண்ணப்பத்தை தெரிவித்து விடுங்கள். விசுவாசத்தோடு கூட, நம்பிக்கையோடு கூட ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவரை இந்த காரியத்துல நீங்க எங்களுக்கு அற்புதங்களை செய்யுங்கப்பா, இந்த காரியத்துல எனக்கு ஒரு மேன்மைகளை செய்யுங்க ஆண்டவரை, இப்படிப்பட்ட காரியம் நெடுநாட்களாய் தடையா இருக்கிறது ஆண்டவரே, நீர் மாத்திரம்தான் அதற்கு பதில் தர முடியும் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல உங்கள் விண்ணப்பங்களை தெரிவிக்கும் போது, நிச்சயமாய் சர்வ வல்லமையுள்ள தேவன், வானத்தையும் பூமியும் படைத்தவர், ஜபத்தை கேட்கிற தேவன் உங்களுக்கு இந்த நாளில அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். எப்படி அன்னாளை ஆசீர்வதித்தாரோ, இந்த நாளில உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க இந்த வசனத்தின் மூலமாய் உங்களோடு கூட இடைபடுகிறவராய் இருக்கிறார். நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்துல எதிர்பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற விண்ணப்பத்திற்கு பதில் கொடுக்கிற நாள் இன்று வந்துவிட்டது. விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்துல எதிர்பார்த்து காத்திருங்கள். நிச்சயமாய் அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஒரு விஷயாய் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, அன்னாள் உம்முடைய சமூகத்துல ஆண்டவரே தன்னுடைய விண்ணப்பத்தை பாரத்தோடு கூட உம்முடைய சமூகத்துல ஏறெடுத்த போது அந்த தாயாரை நீ ஆசீர்வதித்தது போல இந்த நாளில நாங்களும் அப்படிப்பட்ட விண்ணப்பங்கள் அநேகங்களை வைத்திருக்கிறோம் அப்பா. அநேக காரியங்களை உம்முடைய சமூகத்துல விசுவாசத்தோடு தெரிவிக்க வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீங்க அப்படி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நெடுநாட்களாய் ஆண்டவருடைய சமூகத்துல, நெடுநாட்களாய் உம்முடைய பாதபடியில வைத்திருக்கிற ஒவ்வொரு விண்ணப்பத்தை இந்த நாளில விசுவாசத்தோடு அவர்கள் ஏறெடுக்கிறாங்க ஆண்டவரே, அவர்களுக்கு நீர் பதில் கொடுப்பீராக. அந்நாளை கடாட்சித்த தேவன், அவர்கள் உம்முடைய சமூகத்துல எதிர்பார்த்திருக்கிற ஒவ்வொரு நன்மைகளும் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து இந்த நாளில நீங்க அவர்களை ஆசீர்வதிங்க, சாட்சிகளை காண உதவி செய்யுங்க. நீங்க அப்படி செய்கிறபடியால் உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.